வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க. பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க. பசுமை FM நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வளமான வரங்கள் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரே விழா கிறிஸ்துமஸ். இந்த உலகில் இருக்கின்ற ஏறக்குறைய 200 நாடுகளிலுமே கிறிஸ்து இயேசு பிறந்த நாளை மிகச்சிறப்பான நாளாக, திருவிழாவாக, பெருவிழாவாக கொண்டாடுகின்றார்கள். கிறிஸ்துமஸ் வருகிறது, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்றோம். இந்த வேளையில் நாம் என்ன செய்தியை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம்? அந்த முதியவருக்கு வயது 85, 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். 5வரையும் மிகச்சிறப்பாக வளர்த்தெடுத்தார். அவர்களுக்கு சமுதாயத்தில் உன்னதமான கௌரவமான இடத்தை பெற்றுக் கொடுத்தார். இப்போது அவர்களெல்லாம் மிக மகிழ்ச்சியாக ஆங்காங்கே இருக்கின்றார்கள். இந்த முதியவர் மட்டும் தன்னுடைய பண்ணை வீட்டில் தனியாக இருக்கின்றார். அவருடைய மனைவியும் இறந்துவிட்டார்கள். இந்த 85 வயதில் அவர் தனியாக இருப்பதை மிகப்பெரிய பாரமாக உணர்கின்றார். 5 பிள்ளைகளை பெற்றோமே, நம் அருகில் யார் இருக்கின்றார் என்ற வேதனையில் வெந்து போனார், நொந்து போனார். அதனுடைய விளைவு, சரி இனிமேனத்தை வாழ்றோம் என்று தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்பினார். என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய பண்ணை வீட்டில் இருந்த மோட்டில் ஒரு பெரிய கயிற்றை சுற்றினார். அந்த கயிற்றில் தன்னுடைய தலையை வைத்து நான்று கொண்டு தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தார். மோட்டில் ஒரு கயிறை போட்டார், முடிச்சு போட்டார். கீழே ஒரு ஸ்டூலை எடுத்து அது மேலே ஏறி நின்றார். தன்னுடைய கழுத்தை அந்த கயிற்றில் நுழைக்க இருக்கின்ற அந்த நொடியில் திடீரென எதிர்பாராத முறையில் ஒரு குட்டி குழந்தை, ரொம்ப குட்டி குழந்தை, அந்த அவருடைய திறந்திருந்த அவருடைய வீட்டுக்குள் வருகின்றது, தவழ்ந்து வருகின்றது. இவருக்கு ஆச்சரியம், இந்த இடத்தில் அக்கம் பக்கத்தில் எந்த வீடும் இல்லையே, எப்படி இந்த குழந்தை வருகின்றது என்று ஆச்சரியமாக, அதிசயமாக பார்க்கின்றார். இப்போது மேலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கயிற்றையும் பார்க்கின்றார். கீழே தவழ்ந்து கொண்டிருக்கின்ற பொக்கைவாய் சிரிப்பில் தன்னை வசீகரப்படுத்துகின்ற அந்த குழந்தையும் பார்க்கின்றார். மாறி மாறி பார்க்கின்றார். இப்போது அவருடைய மனத்தில் ஒரு பெரிய குழப்பம். நாம் எடுத்த தீர்மானத்தின்படி நான்று கொண்டு சாவதா அல்லது இந்த குழந்தையை தூக்கி எடுத்து கொஞ்சுவதா என்று. கடைசியில் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு அந்த ஸ்டூலில் இருந்து கீழே இறங்கினார். அந்த அருமை குழந்தையை அள்ளி எடுத்தார், ஆற தழுவினார், அழகாக முத்தமிட்டார். அந்த குழந்தையும் ஒக்கைவாய் சிரிப்பில் அவரை மீண்டும் காந்தமாக கவர்ந்தது. தன்னுடைய பிஞ்சு கரத்தால் அவருடைய நரைத்த தாடி அப்படியே தடவி கொடுத்தது. இப்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. 5 பிள்ளைகளை பெற்று ஒரு பிள்ளைகளுடைய இந்த மகிழ்ச்சி நம்ம கொடுத்தது இல்லையே என்று அவர் புலகாங்கிதமடைந்தார். புலகாங்கிதமடைந்து தீர்மானித்தார், இனிமேல் நான் எனக்காக வாழாவிட்டால் கூட பரவாயில்லை, நான் இந்த குழந்தைக்காக வாழுவேன், நான் இனிமேல் சாக மாட்டேன் என்று அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு வைராக்கியத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் தொடர்ந்தார். ஜார்ஜ் எலியட்டுடைய பெரிய நாவலினுடைய ஒரு சிறிய சுருக்கம் இந்த கதை. இது இன்றைக்கு நமக்கு ரொம்ப ஆழமான, அழுத்தமான ஒரு செய்தியை கொடுக்கிறது. புயல், மழை, வெள்ளம், இப்படி நம்முடைய மக்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்று அவருடைய பிறப்பு விழா நமக்கு கொடுக்கின்ற ஒரு அருமையான, அற்புதமான, ஆழமான செய்தி என்னவென்றால் நம்பிக்கை. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது நம்பிக்கையோடு வருகின்றது. டால்ஸ்டாய், ரஷ்ய எழுத்தாளர், மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட், வாக்கியம் சொல்லுவார். ஒவ்வொரு குழந்தையுடைய பிறப்பிலும் ஒரு செய்தியோடு வருகின்றது. என்ன செய்தி? கடவுள் இன்னும் இந்த உலகத்தின் மீது வெறுப்பு கொள்ளவில்லை, கடவுள் தொடர்ந்து இந்த உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியோடு ஒவ்வொரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தையும் தான் இயேசு குழந்தை. உலக குடும்பம் உண்மையிலேயே நம்பிக்கையோடும், மகிழ்ச்சியோடும், ஆனந்தத்தோடும் தொடர்ந்து இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற இந்த நம்பிக்கை செய்தியை தான் கொடுக்கிறது. அதனால் தான் எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். ஆம், நாயகன் இயேசு, நாதர் இயேசு
இன்று பிறக்கும்போது அவருடைய பிறப்பு நமக்கு நம்பிக்கை நட்சத்திரமாய் ஒளிர்கிறது. உங்கள் அனைவருக்கும் நம்பிக்கையோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய பாராட்டுகளும். எல்லோருக்கும் மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். நன்றி. பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க, நீங்க கேட்டு மகிழுங்க, தினமும் கேட்டு மகிழுங்க.